Hello friends, welcome back to Prabhu Yam YouTube channel. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றில் இருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் இன்றில் இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா தற்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 20 ஜனவரி 2024 முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ரொம்ப வருஷமாக காத்திருந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் சொல்லணும். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் எப்போ வருதுன்னு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா CEN நம்பர் 01/2024 டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ். இது கேட்டிங்களா? ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALPன்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 20/1/2024. க்ளோசிங் டேட்டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 19/2/2024. கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 20/2/2024 முதல் 29/2/2024 வரை. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP லெவல் 2. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 19,900. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா A1. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 30 வயது. டோட்டல் வேகன்சிஸ் ஆல் RRB 5696 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? எல்லா RRBயும் சேர்த்து ஆல் RRB 5696 கட்டிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2024 அன்று உள்ளவாறு 18 முதல் 30 வயது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸும், OBC NCL கேண்டிடேட்ஸ் நான் கிரிமி லேயர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் except category mentioned below at serial number 2 ₹500 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இல்லை ரீஃபண்டிங் உண்டு ₹400. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ₹400 பார்த்தீங்கன்னா appearing the first stage CPT. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ். ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹250 கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு தான். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதற்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா minimum educational qualification matriculation
10th பாஸ் ப்ளஸ் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரேட்லாம் வந்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னா பிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வைண்டர், மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின் டர்னர், மெஷினிஸ்ட், refrigeration and air conditioning mechanic, or matriculation SSLC plus course completed activeship in the trades mentioned above, or matriculation SSLC plus 3 years diploma in mechanical, electrical, electronics, automobile engineering, or combination of various streams of this engineering discipline from a recognized institution in lieu of ITI. பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்டு ஜோன் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஎல்பி. ரைட்டுங்களா? நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 148 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? சென்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 148. ஆல் ஆர்ஆர்பிஸ் பார்த்தீங்கன்னா 5696 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேஜ்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2, computer based aptitude test CPAT, document verification DV, and medical examination ME. ஸோ இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. ரைட்டுங்களா? ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. இல்லை மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி, ஒன்லி ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன். ரைட்டுங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் தான், டபுள் அப்ளிகேஷன்லாம் போட முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா எப்படி விண்ணப்பிக்கும் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.